கோபி ஈஸ்வரிக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து குடுக்கறாங்க. ஆமா ராதிகா, நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு வந்தியா? இப்போ உனக்கு சந்தோஷமா ராதிகா? அவங்க அம்மாவை ஏதாவது பண்ணிருவேன்னு சொன்னாரா? நான் என்னமா பண்ண போறேன்? கோபி ஏன் அப்படி கேட்டாரு? மாப்பிள்ள ரொம்ப மாறிட்டாரு. அவங்க அம்மா மாத்திட்டாங்க மாப்பிள்ளைய. கிச்சன்ல நடந்த ஸ்டோரி எல்லாம் கோபி ஈஸ்வரி கிட்ட சொல்றாங்க. நீய கண்டுக்காத கூட பிரச்சனை இல்லம்மா, தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காருமா. ராதிகா, இப்ப என்ன செய்யறது சொல்லு? உன் மேலதான் தப்பு. அந்த அம்மா எக்கேடு கெட்டு போனா உனக்கு என்ன? எதுக்கு பாக்க போன? சாம உன் வேலைய பார்த்துட்டு போக வேண்டியதானே. தப்புதாம்மா. நான் இனிமேட்டு பேசாமலே இருக்கேம்மா. அம்மா தட்டை கொடுங்கம்மா, இந்த தண்ணிய குடிங்கம்மா. இந்த பிளைட்ட வச்சுட்டு வந்துடுறேம்மா. சர்ரா கோபி. மருந்து சாப்பிடுங்கம்மா. ரெஸ்ட் எடுங்க. வேற ஏதாவது வேணும்னா சொல்லுங்கம்மா. நான் இப்ப கிச்சனுக்கு போனோம். ஈவினிங் நான் காஃபி கொண்டு வரேன். பத்திரமா போயிட்டு வா. ராதிகா திமிரு புடிச்சு அவங்க அம்மா சாப்பிடாம இருக்காங்க. எப்படி ஊட்டி விட்டுட்டு போறாரு பாரு உன் வீட்டுக்காரரு. புள்ளத்தாச்சியா இருக்க உன்னை பார்த்து சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கேட்டாரா? இதெல்லாம் இருந்தா தனியா இருக்கணும்னு தான் எல்லாரும் யோசிப்பாங்க. கடவுளே, என் பொண்ண நிம்மதி இல்லாம பண்ணிட்டியே. கிச்சன்ல பாக்யா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ராமமூர்த்தி சோகமா இருக்காரு. என்ன மாமா ஒரு மாதிரியா இருக்கீங்க? உடம்பெல்லாம் நல்லாதாம்மா இருக்கு, மனசு சரியில்லை. பாக்யா, நான் ஈஸ்வரிக்கு போன் பண்ணியிருந்தேன். அவ குரலே சரியில்லைம்மா. தான் ஒரு 8 பார்த்துட்டு வந்துடலான்னு நினைக்கிறேன். இனி சொல்றாங்க, தாத்தா பாட்டியை மிஸ் பண்றாரு போல. அத்தைய பாக்கணும்னு தோணுச்சுன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்களே. போலான்னு தான்மா நினைக்கிறேன். ஆனா அந்த வீட்டுக்கு போக கொஞ்சம் தயக்கமா இருக்கு. மாமா ஏதாவது சொல்லுவாங்கன்னு பயப்படுறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. தனியா போறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இனியா நீ வர்றியாமா? நான் வரலப்பா. இனியா மயுவோட பாட்டி இருப்பாங்க, நான் வரல. எல்லாரும் நான் வரலன்னு சொல்றாங்க தாத்தா கிட்ட. அம்மா நீங்க இருங்க, நான் சமையல் வேலையை முடிச்ச உடனே நம்ம 2 பேரும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். நீ எப்படிமா அங்க வருவ? எனக்கும் பார்க்கணும் போல இருக்குமாமா. நீமா நான் போய் சட்டையை போட்டு வந்துடுறேன். அத்தைக்கும் சாப்பாடு எடுத்துட்டு போயிடுறேன். அவங்க தேவைப்பட்டுச்சுன்னா சாப்பிடட்டும். கிளம்பலாமா? கிளம்பலாமா. இங்க போயிட்டு வந்துடுறோம், நீங்க சாப்பிட்டுருங்க. காலிங் பெல் அடிக்குது. ராதிகா கதவை திறக்கிறாங்க. அத்தைய பாக்கணும்னு சொன்னாங்க, அதான் கூட்டிட்டு வந்தேன். வாங்க உள்ள. வந்துட்டீங்களா? ஈஸ்வரி வா. பாக்யா உள்ள வாங்க. அத்தை நீங்க சாப்பிட்டீங்களா? வாங்க அத்தை, உட்காந்து சாப்பிடலாம். சரி, இப்போ உடம்பு எப்படி இருக்கு? தலை சுத்தல்லாம் இல்ல? பரவாயில்லங்க. மாத்திரையெல்லாம் கரெக்டா சாப்பிடுறீங்களா அத்தை? கரெக்டா சாப்பிடுறேன் பாக்கியா. உனக்கு எதுக்கு பாக்கியா இந்த கஷ்டம் எல்லாம்? அத்தை எனக்கு எதுக்கு கஷ்டம் எல்லாம்? சாப்பிடுங்க அத்தை. ராதிகா கிட்ட அவங்க அம்மா சொல்றாங்க, இது என்ன மடமா கண்டவங்க எல்லாம் வந்துட்டு போறதுக்கு? அவளை எதுக்கு வந்தான்னு கேளுடி. அந்த அம்மா பாசமா பேசியிருக்காங்களா? எப்படி கூப்பிடுது பாத்தியா? பாக்கியா வேமே, பெரிய நாடகக்கார குடும்பமா இருக்கே. விடுமா, எதுவும் பேசாதம்மா. உன் கையால சமைச்ச சாப்பாட சாப்பிட்ட பிறகுதான் என் உசுரே வந்துச்சு. ஆய் ராதிகா, நாக்கு செத்து போய் கிடக்குன்னு சொன்னிய, உயிர் வந்துரும், இத சாப்பிடு. ரொம்ப மெலிஞ்சு போயிட்ட ஈஸ்வரி, கண்ணெல்லாம் உள்ள போயிருச்சு பாரு. வந்திருக்காங்க. அம்மா எப்பப்பா வந்தீங்க? அதான் கோபி. சரிப்பா, ஏன் உட்காரு கோபி. பரவாயில்லம்மா, நீங்க சாப்பிடுங்க. பாக்கியாதான்ப்பா எடுத்துட்டு வந்தா. அம்மா நான் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சோன்னு நினைச்சேன். சாப்பிடுங்கம்மா. போன்ல தலை வலிக்குதுன்னு சொன்னீங்களே, இப்போ ஓகேவாம்மா? என்ன ஈஸ்வரி சொல்லவே இல்ல? மத்தியானம் கொஞ்சோண்டு தலைவலிங்க, இப்ப சரியாயிருச்சு. கோபி நல்லா கலகலன்னு பேசுறாரு. அத ராதிகா கேக்குறாங்க. பாக்யா சமையல்னா பாக்யா சமையல் தாங்க. நாக்கு செத்து போயிருந்துச்சு, இப்பதான் நல்லா இருக்கு. பாக்யா நாளைக்கும் முடிஞ்சா எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை, நாளைக்கும் எடுத்துட்டு வரேன். போய் என்னன்னு கேக்குறேன். அம்மா பேசாம இருமா. சரி ஈஸ்வரி, நாங்க கிளம்புறோம். நல்லா சாப்பிட்டாச்சுல? போதும் ஈஸ்வரி. பாக்யா அடிக்கடி வந்துட்டு போங்க. சரி அத்தை, ரொம்ப நல்லா பாத்துக்கோ ஈஸ்வரி. சரிங்க, நீங்களும் உங்க உடம்ப நல்லா பாத்துக்கோங்க. ஒழுங்கா பாத்துக்கடா அம்மாவா. சரிங்கப்பா. பாய். நீயா ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு பாக்யலட்சுமி உதவி செய்யறாங்க. எழில் சொல்றாரு, கதை என்னோட கதை தான்மா. இத ஸ்கிரிப்டா டெவலப்மெண்ட் பண்ணணும்னா உட்காரவே முடியலம்மா. வாரம் தான்மா டைம் இருக்கு. அதுக்குள்ள நான் அந்த கதையை எழுதி முடிக்கணும். எப்படி எழுதணும்னு தெரியலம்மா. அதெல்லாம் நீ எழுதிடுவாடா. நாள் கழிச்சு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் தோத்து போயிருவேணும்னு பயமா இருக்குமா. இல்ல ஏதோ பெரிய பெரிய ஆளுகளுக்கெல்லாம் வருமா. அம்மா
மென்டல் பிளாக்கா? ஆமாடா, இதுதான் இப்போ உனக்கு வந்திருக்கு. இதனாலதான் உன்னால எழுத முடியல. அப்படிதாம்மா தோணுது. எப்படி சரி பண்றதுன்னு தெரியலம்மா. செகண்ட் இயர் படிக்கும்போது இதே மாதிரிதான் உன்னால உட்காரவே முடியலன்னு சொன்னேன். ஆமா, ஞாபகப்படுத்திட்டீங்க. அன்னைக்கு ரொம்ப மோசமா இருந்துச்சு. படிச்சே ஆகணும்னு படிச்சே இல்லப்பா. இந்த செமஸ்டர்ல தான் நீ அதிகமா மார்க் வாங்கின. அம்மா, இன்னமும் ஞாபகம் வச்சிருக்கியாம்மா? இன்னைக்கு மாதிரியே இன்னைக்கும் நீ எல்லாத்தையும் எழுதி முடிப்ப பாரு. முடிச்சிட்டு ப்ரொடியூசர் கிட்ட அதை கொடுப்ப. அப்ப அவர் சொல்லுவாரு, சூப்பரா இருக்கு எழில் அப்படின்னு சொல்லுவாரு. இதெல்லாம் டெம்பரவரி தான், எல்லாமே சரியாயிரும். இப்ப நல்லா போய் தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு நல்லபடியா எழுது, சரியா? நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேம்மா, தூக்கம் வரமாட்டேங்குது. அப்பனா நான் நல்ல டீ போட்டு கொடுக்குறேன், குடிச்சிட்டு எழுது. அம்மா, டீயை குடிச்சிட்டு சத்தம் போடாம உட்கார்ந்துகிட்டு இருக்கேன், நீ எழுதுப்பா. இன்று கனடாவின் நாணயம் டாலர். நாளை சந்திப்போம்.